रक्षा मंत्री தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்பிக்கையை பெற்ற கட்சிகள் எனவும் அவர் இரு கட்சிகளையும் குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு புதிய கட்சியை கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி இருந்தார். தொடர்ந்து அடுத்த ஆண்டிலிருந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை முழு வீச்சில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து அவ்வப்போது தமிழக அரசியல் குறித்த ட்விட்டர் பதிவுகளை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் எக்ஸ் வலைப்பக்கத்தில் பதிவிட்டு வருகிறார். அந்த வகையில நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் நம்பிக்கையை பெற்று மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெறும் தகுதியை வென்றெடுத்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும், மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருந்து உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் தன்னுடைய பணி சிறக்க வாழ்த்துவதாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அக்கட்சியுடைய தலைவர் நடிகர் விஜய் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மிக முக்கியமாக இந்த நடைபெற்று முடிந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 இடங்கள்ல, அதாவது விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் ஆகிய 2 நாடாளுமன்ற தொகுதியில தனி சின்னத்தில் பானை சின்னத்தில் போட்டியிட்டு 2.25% வாக்குகளை பெற்று தனி அங்கீகாரம் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. அதே போல நாம் தமிழர் கட்சி 8.2% வாக்குகளை பெற்று தனி, அதாவது மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சியாக மாறி இருக்கிறது. இந்த 2 கட்சிகளுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு முக்கியமான ஒரு பதிவா பார்க்க வேண்டிய இருக்கு. ஏன்னா 26ல அவர் தேர்தலுக்கு வரப்போறார். யாரோட கூட்டணி அப்படிங்கிறதுலாம் பல்வேறு யூகங்கள் சூசகங்கள் எல்லாம் அப்படி ஒரு அரசியல் களத்துல இருக்கக்கூடிய நிலையில இந்த 2 கட்சிகளும் மாநில அந்தஸ்து பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது, அதை வாழ்த்தி இருப்பது விஜய் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பெர்ஸ்பெக்டிவா பார்க்க வேண்டியிருக்கு. எனவே விஜய் இந்த 2 கட்சிகளுக்கும் அதே போல தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 40 எம்பிக்களுக்கும் தன்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சிருக்கிறார். அந்த வகையில் விஜயும் 26ல மிக முக்கியமான ஒரு பிளேயரா இருக்க போறாருன்னு பரவலாக அரசியல் களத்தில் பேசக்கூடிய நிலையில இந்த வாழ்த்து தொடர்ந்து அவர் தமிழக அரசியல் களத்தை கவனிச்சு வரார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முக்கியமானதா நம்ம எடுத்துக்கணும். பாலவேல், நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.